ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட் டாபிக் என்னன்னா ஃபேன் ரைவல்ரிஸ். தமிழ் சினிமால மோஸ்ட்லி எல்லா எல்லா ஹாலிவுட் சினிமான்னு போனாலுமே ஃபேன் ரைவல்ரிஸ் இருக்கு. ஸோ அந்த சென்சிட்டிவான டாபிக் தான் இன்னைக்கு. ஸோ வை ஃபேன் ரைவல்ரி, எதனால ஃபேன் ரைவல்ரி ஸ்டார்ட் ஆகுது? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன் ரைவல்ரி ஸ்டார்ட் ஆகுறது பேசிக்கா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு ஸ்டார் எனக்கு தெரியும். என்னோட ஃபேவரட் ஸ்டார்னு இருப்பாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபேவரட் ஸ்டார் மட்டும்தான். பட் ஃபேன் ரைவல்ரி எப்போ டேர்ன் அவுட் ஆகுதுன்னா, ஆப்போசிட்டா வேற ஒரு பர்சனோட ஃபேன் இருக்கும்போது ஐ திங்க் என்னோட ஃபேவரட் ஸ்டாருக்கு அதிகமா கூட்டம் வருதா படத்துக்கு, இல்ல அவனோட ஃபேவரட் ஸ்டாருக்கு அதிகமா கூட்டம் வருதா. திஸ் இஸ் தி பேசிக் லைன் வேர் ஃபேன் ரைவல்ரி ஸ்டார்ட். உன் ஹீரோவோட படம் அதிகமா கூட்டம் வரல, அதிகமா ஓடல, அதிக நாள் ஓடல, அதிக கலெக்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் ஃபேன் ரைவல்ரி சோசியல் மீடியால இருந்து ஸ்டார்ட் ஆகல. இட் இஸ் ஃப்ரம் எம்ஜிஆர், சிவாஜி அந்த காலத்துல இருந்து இருக்கு. சோசியல் மீடியானா என்னன்னே தெரியாது, ஃபோன்னா என்னன்னே தெரியாத டைம்ல இருந்து ஃபேன் ரைவல்ரிஸ் இருக்கு. அண்ட் பேஸ் லைன் இஸ் யாரோட படம் அதிகமா கலெக்ஷன் பண்ணுது, யாரோட படம் நல்லா இருக்கு, யாருக்கு அதிகமா ஃபேன் இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஃபேன் ரைவல்ரிஸ்க்கான ரீசன்ஸை நான் கொடுத்துட்டேன். இப்போ தமிழ் சினிமால ஃபேன் ரைவல்ரிஸ் இல்லாமலே இல்ல. விஜய் அஜித்ன்றது டாப் ஃபேன் ரைவல்ரின்னு பார்த்தா விஜய் அஜித்தோடது ஃபர்ஸ்ட் நிற்கும். ரஜினி கமல் என்ன இருந்தாலும் பட் நம்ம ஜெனரேஷனுக்கு அதிகமா தெரிஞ்சது விஜய் அஜித். அண்ட் டஸ் ஆக்டர்ஸ் ரியலி ஹேட் ஈச் அதர் ஆன் தேர் கரியர் ஃபேண்டம் ரைவல்ரிஸ்ல? அவங்க ரெண்டு பேரும் ஹேட் பண்றதுன்றது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? இங்க கீழே பேஸ்மெண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் அடிபடுறது வந்துட்டு அது ஃபேன். அவங்க வந்துட்டு என்னன்னே தெரியாம என் ஆளுதான் பெருசு அப்படின்ற மாதிரி அவங்களால இருந்து ஒரு என்டர்டைன் பர்பஸ் தான்ன்றது வந்து அந்த பாயிண்டே மறந்துடுறாங்க. என்னமோ ஒரு ரியாலிட்டி, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சண்டைக்காக போய் நான் குரல் கொடுத்து அவனுக்காக காப்பாத்த போறேன், அவன் எனக்காக வந்து நிப்போறான், நெக்ஸ்ட் ஃபைட்டு, நெக்ஸ்ட் எதனா ஒரு ஆபத்துனா எனக்காக வந்து நிக்க போறான்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பர்சனலைஸ்டா எடுத்துக்கிறாங்க. அந்த பர்சனலைஸ் தேவையான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு தேவை. இப்போ வந்துட்டு நான் ரீசெண்டா ஒரு படத்தை பார்த்தேன். ஸோ ஹாட்ஸ்பாட் 2ன்ட்டு அதுல வந்துட்டு இதை ரொம்ப தெளிவா வந்துட்டு ஒரு எபிசோட்ல கிளீனா எம்எஸ் பாஸ்கர் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஃபேன் இருந்தவொடனே உன்னால தான் அவன் சம்பாதிக்கிறான், நீ அவனை வந்து கடவுளா வச்சுட்டு நீ தான் அவனுக்கு காசு கொடுக்குற, நீ தான் வந்துட்டு அந்த ஓனர்ன்ற ஒரு இதுல இருக்கணும். நீ வந்துட்டு அதை மறந்துட்டு அவனுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு பட் அவன் வந்துட்டு உன் இடத்துல பண்ணுவானா? இப்ப நீ போய் பால் அவுட், பால் அபிஷேகம் வந்து கட் அவுட்டுக்கு நீ பண்ணிட்டு இருப்ப. அதை வந்துட்டு அவனோட பையனோ இல்ல அவனோ வந்து ஒரு ஒரு அந்த ஸ்டாரோ வந்து பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா ரியாலிட்டியில? அப்படின்னு ஒரு கொஸ்டின் அங்க ரேஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு சில பேர் ஷோ ஆஃப் பண்றதுக்காக காட்டிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த சேஃப்டின்ற ஒரு மைண்ட்ல வச்சுட்டு தான் அவங்க தெளிவா இருப்பாங்க. அஸ் அ ஸ்டார்ஸ் வந்துட்டு அவங்க மெச்சூர்டா தெளிவா எனக்கு இதுதான் தேவைன்றதற்கு இருப்பாங்க. பட் ஆஸ் அ ஃபேன் வி ஆர் நாட் லைக் தட். இன்க்ளூடிங் என்னதான் சொல்றேன், ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ரொம்ப பிளைண்டா இருப்போம். ஸோ இவர் இப்படிதான், அவர் அப்படிதான் அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஓகேவா? நம்ம வந்துட்டு இவர் இப்படிதான்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு என் ஆள் இப்படிதான், என் ஸ்டாரு, என் தலைமை இப்படிதான் சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு அதுக்காக வந்துட்டு சம்பந்தமே இல்லை, அது தேவையில்லாத ஒரு கான்ஃபிளிக்டாக ஆப்போசிட்ல அடிச்சிடும். எப்படி இப்படி தளபதின்றது ஸ்டார்ட் ஆகி சின்ன சின்ன விஷயத்துக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ தனுஷ் சிம்புன்ற இது இருக்கும் இருக்கு. கீழே இன்னும் அதான் இன்னும் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ என்ன 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 பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, ஃபேன்ஸ் இருக்கணும். ஓகேவா? நீ அவனை ரசிக்கிற, நீ காசு கொடுத்து பாக்குற, அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும். அது இருந்தாதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் நவ், ஓகேவா, இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா அதுக்காகலாம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு இப்போ ப்ரொமோட் பண்ண எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ போய் உன் வாழ்க்கையை பாரு. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் சேஸ். நீ போய் உன் வாழ்க்கையை பாரு, நீ வந்துட்டு எனக்காக எதுவும் பண்ணாத, உன் குடும்பத்தை பார்த்துக்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் அதை வந்துட்டு அவங்க மனசார சொல்றாங்களா இல்ல வந்துட்டு ஜஸ்ட் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்ன்றது வந்துட்டு அதுவும் நம்ம ஏத்துக்கணும். அந்த யோசிக்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும்ன்ற இது ஒரு பாயிண்ட் தான் என்னோடது. இது கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் இந்த இந்த இப்போ நீங்க சொன்னது வந்து இப்போ போயிட்டு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றது இது கான்ட்ரவர்சி டாபிக்காவே இருந்தாலும், ஆரம்ப ஸ்டேஜஸ்ல ஃபேன்ஸ் இல்லைன்னா, ஆரம்ப ஸ்டேஜஸ் இல்லை இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் இல்லைன்னா இவங்க எல்லாம் ரெக்கக்னைஸ் ஆயிருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ நம்ம அந்த அந்த ஸ்டாரை பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேச வேணாம். பட் ஓவராலா நம்மளுக்கே தோணும்ல, என்ன இப்போ வந்துட்டு சடனா ஃபேன்ஸ் தேவையில்லை, நீங்க வந்து உங்க வேலையை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்கன்னு சொன்னா, ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இவங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸ் தேவைப்பட்டாங்கல்ல. லைக் ஃபேன்ஸ்னால சி தானே படமே ஓடுச்சு. இவங்களுக்காக சண்டை போடவோ டிஃபெண்ட் பண்ணவோ
ஃபேன்ஸ் தேவைப்பட்டாங்கல்ல. இப்போ வந்துட்டு கரெக்ட். ஃபேமிலிய போய் பாருங்கன்றது கரெக்ட். பட் ஆஸ் அ ஃபேனா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஃபேனாவே இருக்காதீங்கன்னு சொல்றது கரெக்ட்டா? ஃபேனாவே இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல அந்த பாயிண்ட்ல. தே கேன் பி அ ஃபேன். பட் அவங்களோட லைஃப் இதை விட இம்பார்ட்டன்ட் தான் யோசிக்கிறது தான் ஒரு பாயிண்ட். நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, சோ இப்ப நம்ம ஒரு ஃபேனுங்கிறத வந்து நம்ம எங்க அரைவல் ஆகுறோம்னா, நமக்கும் அந்த ஆக்டருக்கான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கும். இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கும். த்ரூ மூவிஸ்னாலயோ இல்ல வந்து த்ரூ வந்து அவங்களோட பர்சனல் லைஃபாலேயோ இருக்கும். நம்ம வந்து டைரக்டா ஒருத்தங்களை வந்து ஒரு படம் பார்த்து நம்ம வந்து ஃபேன் ஆகுறோம்னான்னு கேட்டோம்னா அது உண்மையாலுமே டவுட். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து ரியல் லைஃப்ல எப்படி இருக்காங்க, அவரோட வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு, அந்த வே ஆஃப் லைஃப் வந்து நம்மளால எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேனாங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஃபேனுங்கிறது வந்து த்ரூ இப்ப சப்போஸ் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் எடுத்துக்கிட்டோம்னா எடுக்காம சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் வந்து அவங்க லைஃப்ல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்ம அவங்க அப்படி வரும்போது த்ரூ வந்து படம் மூலியமாவோ த்ரூ வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்னாலயோ நம்ம வந்து பாரு அப்ப ஃபேன் ஃபைட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, எஸ் ஆப்வியஸா வந்து சினிமால வந்து இவ்வளவு நாள் ஓடுது, இவ்வளவு ஃபைட் பண்ணாங்க, இவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணாங்கன்னு ஒண்ணு இருந்துச்சு. பட் நம்ம பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ பர்சனல் லைஃப் போது அவர் வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பண்ணாரு பாரு, அவர் இப்படி பண்ணிருக்காரு, அதனால நானும் வந்து இப்படி ஹெல்தியா நான் ஒண்ணு பண்ண போறேன், நானும் என்னோட லைஃப்ல வந்து நான் அதை அடாப்ட் பண்ணிக்க போறேன். இப்ப அந்த சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஃபைட்டுங்கிறது வந்து அது ஃபைட்னு சொல்ல முடியாது. இப்ப நம்மளே சில டைம் வந்து இப்ப டீ கடையிலயோ இல்ல நம்ம வந்து ஒரு போன்லயோ பேசும்போதே நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஆப்வியஸா வந்து ஃபிளாஸ் நம்ம வந்து ஒத்துக்குவோம். இப்ப அந்த சைடு ஒரு ஃபிளாஸ் இருக்கு, இந்த சைடு ஒரு ஃபிளாஸ் இருக்குன்னா கூட அந்த ஃபிளாஸ் வந்து நம்ம மைண்ட்ல எடுத்துக்குவோம். இப்ப நான் அந்த ஒரு லீடர் வந்து தப்பா சொல்லியிருந்தா கூட, சில விஷயங்கள் தப்பா சொல்லியிருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல இல்ல இது தப்பு அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற குட் குவாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு தெரியும் இது படம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த கட்டத்துல வந்து எல்லா ஃபேன்ஸும் வந்து அவங்க ஃபேன்ஸை வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட்டை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு செட் பண்ணாங்க. ஓகே, இது படம், இது பர்சனல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இப்ப இருக்கிறது என்னன்னா வந்து இது வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல வந்து வாய்ஸ் அவுட் பயங்கரமா இருக்கும். அந்த வாய்ஸ் அவுட் வந்து அப்படியே வந்து அடிமட்ட ஒரு ஃபேன்ஸ்க்கும் கூட போய் சேரும். ஓகே, தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம நம்ம ஆக்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால என்னதான் இருந்தாலும் அமைதி காப்பாங்க. இப்ப வந்து அப்படி கிடையாது. அவரே வந்து சொன்னாலுமே நீ சும்மா இருந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் போகுது. சோ என்ன சொல்றதுன்னா, ஃபேன்ஸின் சண்டை வந்து ஒரு இருக்கிறது நல்லதுதான். அது நமக்குமே வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம எங்க போறோம், நம்ம லைஃப் நம்ம அவங்க லைஃப் அடாப்ட் பண்ணிக்கும் போது நம்ம எங்க டிவேட் ஆகுறோம், நம்ம எங்க போறோங்கிற வரைக்கும் ஒரு மெச்சூர்ட் மைண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. அதை தாண்டி போகும்போது அன்ஹெல்தியா போகும்போது ஈவன் தோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை வரதா இருக்கட்டும், இப்ப நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு அரைவில் வந்து ஃபேன் ஃபைட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் ஃபைன், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் என்னன்னா வந்து அதை நம்ம எந்த லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு யூஸ்வலா வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு வே ஆஃப் லைஃப்குள்ள இருக்கோம். இப்ப நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போறோம், நமக்கு வந்து ஒரு குடும்பம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து வாட் நீட் வாட் மஸ்ட் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல வந்து இதெல்லாம் இப்ப நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இதை நம்ம வந்து மோர் தென் ஒரு 6 month ஒரு கழிச்சு நம்ம மீட் பண்ணி இந்த டாபிக் எடுத்து பேசுறோம். இதே வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இல்லாம ப்ராப்பரா நம்ம இதையே ஃபேன்ஸ் ஃபைட்டிங்கு, நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இல்ல வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரு இல்ல இவரு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் டாக்ஸாவே போகக்குள்ள அது அது எங்க வேணாலும் போய் முடியலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ ஹெல்தியா ரிசீவர் சைட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறது முக்கியம். இது எல்லாம் இந்த சோசியல் மீடியா ஃபைட்ல வந்து அது கொஞ்ச காலத்துல வந்து அவங்களே வந்து என்ன சொல்றது, அவங்களோட லைஃப் பத்தி முன்னாடி போய் அவங்களோட லைஃப் ஒன்று வாழ போகும்போது அவங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும்போது இதெல்லாமே போயிடும். அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்ப நானுமே பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் காலகட்டத்தில் நானுமே போட்டிருக்கேன். ஸோ இது இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, வாட்ஸ்அப் இப்படி இவ்வளவு நாள் ஓடிச்சுன்ட்டு. பட் லேட்டரானா நான் அதை எடுத்து பார்க்கும்போது அது எனக்கே ஒரு மாதிரி வந்து ஆடா இருக்கு, சிரிப்பா இருக்கு, நானே நிறைய டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு கட்டத்துல அந்த அந்த ஒரு கட்டத்துல இருக்கும், அது எல்லாமே இருக்கும். அந்த ஒரு கட்டத்துல வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த எவால்வ் போகும்போது அவங்க கொஞ்சம் பிஸியா இருப்போ, வாழ்க்கையில வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிறப்போ ஆப்வியஸா அது போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேன்ஸ்ன்றது என்னன்னா ரெண்டு மாதிரி இருக்கு. ஒண்ணு, ஒருத்தரை பண்றது வந்து பிடிக்குது, ஸோ அதனால ரெஸ்பெக்ட் பண்றோம். இன்னொரு மாதிரி இருக்கு, செலிப்ரேட் பண்றோம். ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு பிரச்சனையே இல்லை, அது செலிப்ரேஷனா மாறும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா,
அதான் அந்த கட் அவுட் வைக்கிறதோ இல்ல இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரியோ, ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க, எஃப்டிஎஃப்எஸ் இவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு. ஸோ அந்த செலிப்ரேஷன் எல்லாம் பிரச்சனை ஆகுது. இது செலிப்ரேட் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட டைம் அண்ட் ரிசோர்சஸ் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்க. ஸோ அது 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 மேலே ஏறி பால் ஊத்துறது, இல்ல ஒரு டிக்கெட் 3000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நான் போவேன் அப்படின்னு பண்றது. ஸோ அங்கதான் இஷ்யூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு பிரச்சனை இல்லை, ஃபேன்ஸ் இருக்கலாம், எல்லாம் ஓகே பண்ணலாம். செலிப்ரேஷனை மாறும்போது தான் இஷ்யூ ஆகுது. ஸோ ஏன் ஸ்டாண்ட் என்னன்னா, ரெஸ்பெக்டிங் ஆக்டர்ஸ் இஸ் குட். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் படத்துல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து கொஞ்சம் லிரிக்கல்ல கொஞ்சம் வேணும்னே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த லைஃப் ஒரு சொல்ற மாதிரி, ஒரு மெச்சூரிட்டியா சிலது சொல்லி கொடுக்குற மாதிரி, அந்த மோட்டிவேஷன் சாங்ஸ் மாதிரி, அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாவே இருக்கும் ஒரு பிக் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் சாங்ன்றது. ஸோ இதெல்லாம் பண்றதுனால எதுவும் பெருசா மாறல, அதுதான் உண்மை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு லிரிக்ஸா வந்து முன்னாடி தியேட்டர்ல சொல்றாங்க, இல்ல வந்து அதை அப்படியே எடுத்துக்கிறாங்கன்னா, அது ஃபேன்ஸ் வந்து இப்ப இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இப்ப இருக்கிறேன்னு சொல்லல, யூஸ்வலா இப்ப இந்த ஒரு இன்டர்நெட் மீடியம்ல வந்து அதை பெருசா வந்து உள்வாங்கிக்கிற ரிசீவிங் மைண்ட்ல கிடையாது. இப்ப அந்த 30 செகண்ட் ரீல்ஸ் பாக்குற மாதிரி தான், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுறாங்க. இப்ப முன்னாடி எப்படின்னா, முன்னாடி கிடையாது, சில இது நம்ம உண்மையாலுமே ப்ராப்பரா ஒருத்தங்க வந்து அதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா, அந்த என்ன சொன்னாலுமே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் மைண்ட்ல. அது யோசிக்கிற மைண்ட் செட் இருக்கும், அது யோசிக்கிற மைண்ட் செட் இருக்கும். அந்த ரிசீவிங் மைண்ட் செட்ல இப்ப எதுவுமே போக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த செலிப்ரேஷன் மைண்ட்குள்ள போறதுனால அது அங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவரு சொல்றாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசீவிங் மைண்ட் செட்ல வர்றது இல்ல. பாக்குறாங்க, பார்த்துட்டு வந்து அதை என்ஜாய் பண்றாங்க, என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஃபார் த டைம் பீங் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துட்டு அதை அப்படியே வெளியே கடந்து வந்துடுறாங்க. அதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சோ இன்னொன்னு என் கான்ஃபிளிக்ட் என்ன ஆகுதுன்னா, இப்ப அவர் சொல்லிட்டாரு, இப்ப அது வந்து அவர் படத்துல வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டாரு, அதை வெளியே வந்து இப்ப ஆப்போசிட் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் படத்துல மட்டும் தான் சொல்றாரு, ரியல் லைஃப்ல பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகுது. அது என்ன சொல்றது, அது இது எல்லாமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோங்கிறதுலயும் இருக்குது. பட் அது மாறும் நான் நம்புறேன். ஃபேன் ரைவல்ரி ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுதான் கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொன்னது என்னன்னா, ஃபேன் ரைவல்ரி ஸ்டார்ட் ஆகுறது வந்து பேசிக்கா ஃப்ரம் இன்டர்நெட் கல்ச்சருக்கு முன்னாடியே உன்னோட ஹீரோ எவ்வளவு கலெக்ட் பண்ணாரு, என்னோட ஹீரோ எவ்வளவு கலெக்ட் பண்ணாரு, அதை தாண்டி உன்னோட ஹீரோ படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்ல எத்தனை ஃபேன் வராங்க, எவ்வளவு ஃபுட் ஸ்டெப்ஸ் வருது உன்னோட தியேட்டருக்கு உன்னோட ஸ்கிரீனுக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஃபேன் ரைவல்ரிஸ் இருந்துச்சு. அது எப்படி எவால்வ் ஆச்சுன்னா, உன்னோட ஹீரோ எப்படி வந்தாரு சினிமாக்குள்ள, என்னோட ஹீரோ எப்படி வந்தாரு, உன்னோட ஹீரோ சப்போர்ட்டோட வந்தாரு, என்னோட ஹீரோ அவரே கஷ்டப்பட்டு வந்தாரு. சோ என்னதான் ஹீரோ கஷ்டப்பட்டு இது வந்து நிறைய ஹீரோஸ்க்கு கான்ஸ்டன்டா நடந்திருக்கு. ரஜினி, கமல்ஹாசன் வந்தாலும் இல்ல விஜய் அஜித்னு வந்தாலும் சிம்பு தனுஷன் வந்தாலுமே எப்படி உள்ள வந்தாங்கன்றதை தாண்டி அவங்களோட டேலண்ட் அப்ரிஷியேட் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டத்தை பிடிச்சதுக்கு அப்புறமும் ஃபேன் ரைவல்ரிஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அட்டாக்கிங் தேர் ஃபேமிலிஸ், டைரக்டா அவங்களோட ஃபேமிலிஸ் அட்டாக் பண்றது. சரி, ஹீரோ சப்போர்ட்டோட வந்தாருன்னு சொல்றது ஓகே, ஆனா அவரை கொண்டாடுறதுக்கு ஒரு சர்டன் பீப்புளை பிடிச்சிட்டாரு பிகாஸ் ஹி ஹேஸ் அ டேலண்ட். ஸோ அதை பார்க்காம ஃபேமிலியை அட்டாக் பண்றதும் அவங்களோட பர்சனல் இஷ்யூஸை பேசுறதும் ஒரு ஃபேனுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? கொஸ்டின் மைட் பி டம், ஆப்வியஸ்லி ஒரு ஃபேனுக்கு ரைட்ஸ் இல்ல, பட் வை தே ஆர் டூயிங். இல்ல டம்ன்றதை விட இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்டுக்கு இப்போ சொன்ன பாயிண்ட்டுக்கும் ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா வந்து, ஜஸ்ட் ஹேவ் டு see இட்ஸ் a சினிமா, யாரோட பர்சனல் லைஃப்க்கும் நம்ம உள்ள போக கூடாது. அந்த ஒரு சென்ஸ் இருக்கணும், மைண்ட் செட் வந்துட்டு this is சினிமா, அவங்க நல்லது சொல்றாங்களா நம்ம நல்லதை எடுத்துப்போம், கெட்டது சொன்னோடனே நீ பிளைண்டா ஃபாலோ பண்றதுக்கும். இதே மாதிரி நான் வந்துட்டு ஒருத்தன் சொல்றேன் சோ இன்ஃப்ளூயன்ஸ் கை அண்ட் சேயிங் தட் இதை வந்து நீ போய் செத்துருன்னா செத்துருவானுங்களா, பட் சினிமால அந்த மாதிரி நடந்திருக்கு, சினிமாக்காரங்களுக்காக செத்துருக்காங்க. பட் நீ அந்த சாவறது வந்துட்டு இப்போ வந்துட்டு உன் ஃபேமிலி எஃபெக்ட் பண்றது, நீ ஃபேமிலி யோசிக்க மாட்டேங்கிறே. சோ அந்த சென்ஸ் ஆஃப் மைண்ட், இது சினிமா, நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக போறேன், அதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிறேன், நான் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்பா நிறைய பேர் பில்கேட்ஸை ஃபாலோ பண்றாங்க, அவரோட குவாலிட்டி ஏன் எல்லாரும் பணக்காரன் ஆகல? சோ தேவைப்படுற விஷயத்துல உன்னோட எனர்ஜியும் டைமும் நீ போட வேண்டியதுதான் ஒரு நல்ல இதா இருக்கும். அந்த மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது.
நீ மைண்ட் செட்டே வந்துட்டு நான் வெறும் தப்பான விஷயத்துக்காக தப்பானது வந்து உன்னோட ஃபேனுக்காக நீ வந்துட்டு ஒரு நீ வந்துட்டு ஒரு உன்னோட ஸ்டாருக்காக நீ நல்லா பேசுறீன்னா ஓகே இவர் இப்படி இருக்காரு இப்படி இருக்கான்னு சொல்றது கரெக்ட் தான். பட் வென் இட்ஸ் கெட் டர்ட்டி வென் யூ கெட் இன் டு திஸ் பர்சனல் லைஃப், அவன் பர்சனல் லைஃப்ல அவன் நல்லவனாவே இருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் என்னத்துக்கு பண்றான், அவன் நல்லவனா இல்லாலும் ஏன் நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்கன்னா அவன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கான்னு பாக்குறதால மட்டும்தான். இப்போ நீங்க சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, ஒருத்தரோட ஃபேனா இருக்கானா அவனோட ஹீரோ ஜெயிச்சா இவன் ஜெயிச்சான்னு நினைக்கிறான். ஆனா ஆக்சுவலி உண்மையில இவன் ஒன்றும் ஜெயிக்கல, ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல இருக்கான். இவனுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்கோ 10 மினிட்ஸ்க்கோ ஆப்போசிட் கேங்ல பேசுறதுக்கு அந்த பாயிண்ட் உதவ போகுது, அவ்வளவுதான். இது ஒரு நாள் பண்ணா பரவாயில்ல, 2 நாள் பண்ணா பரவாயில்ல. இதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா டெஃபினெட்லி இல் பிகம் டம். அந்த கொஸ்டின் டம் இல்ல, இந்த கொஸ்டின் யாரை பத்தி பேசணும் அவங்க டம்மு தான். அதனாலதான் அவ்வளோ ஒரு அவசியமே இல்லாத விஷயத்த மைண்ட்ல ரொம்ப போட்டுக்கிட்டு அதை ஒரு ஆர்கியூ பண்ணி அதுல ஃபைட் பண்ணி எதுவுமே யூஸ் இல்லை. ஆக்சுவலி ஒரு ஆக்டர் நாசர் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னார், அது செம பாயிண்ட். அது இந்த ஃபேன்ஸ் கிளப் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதுல இருக்கிற ஆவரேஜ் ஏஜ் பீப்புள் பாத்தீங்கன்னா 20 to 35. ஒரு மனுஷனோட பீக் ஏஜ். அவன் எதனா பண்ணணும்னு நினைச்சா பார்த்தா பண்ண முடியும், அதையே தொலைச்சிடுறாங்க. இப்போ அவன் 35 ஏஜுக்கு அப்புறம் ரியலைஸ் ஆகி ஐயோ இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுமே திருப்பி வந்தா எங்கேயும் எதுவுமே பண்ண முடியாது. ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான், ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிருக்க மாட்டான், அவனை நம்பி யாரும் வரமாட்டாங்க. ஸோ டெஃபினட்டா லூசர்ஸா போறது தான் சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மாதிரி பண்றதுனால. இப்போ அவ்வளவு கத்துனாங்க, அந்த ஹீரோஸ் வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்லையே, அவங்க ஹீரோஸ்க்கு யாருன்னே தெரிய போறது இல்லை. ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம், ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். அதை விட்டு ஒர்க் பண்ணலாம், போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம். இது வரைக்கும் இருந்தா தப்பிச்சுப்பாங்க. அதுக்கு மேல ஒரு கிராஸ் லைன் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் தலைவனுக்காக நான் நிற்பேன் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி எல்லாம் போனா தே ஆர் த லூசர்ஸ். இல்ல நான் ஐ டோன்ட் சே தட் டம் ஆக்சுவலி, பட் எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபேனோட இப்போ ஒரு ஃபேனுக்கா இருக்காங்கன்னா அந்த அந்த இந்த பர்டிகுலர் ஆக்டருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து இவங்க எல்லா சொன்னாலும் கேட்குறாங்க, படத்துல என்ன சொன்னாலும் கேட்குறாங்க, படத்துல என்ன டைலாக் சொன்னாலும் கேட்குறாங்க, அட்மைர் ஆகுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல எஸ் ஆப்வியஸா அவங்க பேசுனாங்கன்னா அதை அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா எஸ் அது ரொம்ப சேஞ்ச் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனாலுமே அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு கேக்குதா? கேக்குது. சோ அப்படிதான் வந்து இருந்திருக்கு. நம்ம இருந்து பழைய காலத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது நான் தமிழ் சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு ஆக்டர் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்குறப்ப நீங்க இப்படி இருக்கணும், அந்த ஒரு குவாலிட்டிஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது வாய்ஸ் அவுட் கொடுத்ததுனாலதான் நிறைய பேர் மாறி இருக்காங்க. நிறைய பேர் ப்ராப்பரான ஃபேன் கிளப்பாவும் ப்ராப்பரான ஃபேனாவும் இருந்திருக்காங்க. ஸோ எஸ் அங்க சில பேர் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இல்லைனாலும் அந்த ஆக்டர் வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்தா இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கேட்பாங்க. ஸோ அது வந்து அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வாய்ஸ் அவுட் பண்றதை வந்து மிஸ் பண்றாங்களோ அப்படிங்கறத என்னோட இது இருந்துச்சு. பட் தேர் ஆர் சம் ஆக்டர்ஸ் தேர் ஃபாலோயிங் ஆன் இட். ஸோ அதுதான் என்னோடது. அவங்க சொன்னாங்கன்னா கேட்பாங்க, அது ஒண்ணுதான். அவங்க சொல்லியும் கேட்கலன்னா தான் சில ஆக்டர்ஸ் வந்து ஃபிளாங்க் அப்படியே பிரேக் பண்ணிடுறாங்க. I just want to add one point to that. இப்போ வந்துட்டு இப்போ விக்னேஷ் சொன்ன क्वेश्चंस என்னன்னா வந்துட்டு அவங்க பர்சனல் திங்ஸ் எடுக்கிறாங்க, ஓகேவா? பர்சனல் திங்ஸ் எடுத்து அது கண்டிப்பா யாரோட பர்சனல் லைஃப்க்கும் நம்ம உள்ள போறது வந்துட்டு அது நீ வந்துட்டு ஹார்ட் கோர் ஃபேனா இருக்கலாம், நீ வந்துட்டு அந்த ஸ்டாரோட என்ன சொல்லி என் அண்ணன் மாதிரி என் தம்பி மாதிரி என் அப்பா மாதிரி சொன்னாலும் நீ இஸ் அ ஸ்டார். அவன் வந்துட்டு அவன் ஒரு இடத்துல இருக்கான், நீ அவன் இடத்துக்கு நீ போய் ரீச் கூட ஆகும்போதான்னு வச்சுக்கோ ஒரு பாயிண்ட்ல, ஓகேவா? நீ வந்துட்டு உன்னோட டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். பட் நீ வந்துட்டு என் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், நான் என் அண்ணன் லைஃப் எடுத்து நான் பேசுவேன், என் அண்ணனுக்கு ஆப்போசிட்ல யாருனாலும் நான் எடுத்து பேசுவேன், நீ அந்த அளவுக்கு உன் ஃபேமிலி கூட சப்போர்ட் பண்ணிருப்பான்னு தெரியாது, ஓகேவா? பட் அதுதான் மறுபடியும் சொல்ல அந்த மைண்ட் செட் தான் அந்த காரணம். அது அந்த மைண்ட் செட் தான் அது காரணம். ஒரு அளவுக்கு மேல அவங்க மேல உரிமை எடுத்துக்கிறாங்க. கரெக்ட். எங்க அண்ணனுக்கு கொண்டா எங்க அண்ணன் அடிப்பான் மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்துட்டு இருக்கானுங்க. சோ இதே கான்செப்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பிசினஸ், அவ்வளவுதான். இப்போ அதே கான்செப்ட்ல இப்போ நம்ம பேசின கான்செப்ட்லயே வந்துட்டு ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல வந்து, ஆந்திரா கிங் தாலுகான்னு ஒரு படம் வந்தது. அதுல என்ன சிம்பிள் லைன்னா வந்து ஒரு ஸ்டார் வந்து அவர் 100வது படம் பண்ணியிருப்பான், ஓகேவா? 100வது படத்துல பைனான்சியலா ஒரு 3 கோடி தேவைப்படும். 3 கோடி வந்துட்டு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பான். இது இப்ப நியூஸ் வெளியே வரும் இல்லையா, அது தெரிஞ்ச ஒரு ஃபேன் என்ன பண்ணுவான், சின்ன வயசுல இருந்தே அவன் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபேனு
அவனோட லைஃபே இழந்துட்டு, அவன் லவ் இழந்துட்டு, லவ் நான் விட்டுறேன் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருந்து ஒரு 3 கோடி வாங்கி, இந்த ஸ்டாரோட அந்த கடனை குடுத்திருப்பான். இவனோட 100வது படத்தையும் இது பண்ணியிருப்பான். சோ என்னன்னா வந்துட்டு, இத கூட பிசினஸ் தான். ஒரு ஸ்டார வந்துட்டு உன்னோட லைஃபே பாழா போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. சோசியல் மீடியால வந்து செமையா போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அவன் லைஃப் அங்க மொத்தமா 0 ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. அவன் அவன் இழந்துட்டான் எல்லாத்தையும். ஆனா வந்துட்டு அங்க குளோரிஃபை பண்றது என்ன சொல்லு? அவன் ஸ்டாருக்காக வந்துட்டு அவன் 3 கோடி குடுத்தான். அங்க வந்துட்டு யாருமே சப்போர்ட் பண்ணல. சோசியல் மீடியா இருக்கட்டும், இப்போ சில பேர் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. சில பேர் வந்து படம் நல்லா தானே இருக்குன்னு படத்தையும் ஓட்டிட்டு இருக்கானுங்க. சில இந்த சைடு வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. சோ என்னன்னா, அந்த பேலன்ஸ் இல்லாத ஒரு மைண்ட் செட் தான் ஒரு தவறான விஷயம்னு சொல்றேன். அந்த பெர்சனல் விஷயம் என்னைக்கு இருந்தாலும் நீ உள்ள போய் நீ சப்போர்ட் பண்ற, இல்ல அதுக்காக நீ ஆப்போசிட் பெர்சன் கிட்ட போய் சண்டை போடுறன்னா, நீ அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் படுத்து கிடப்ப. அத பார்த்து உன்னோட ஸ்டார் வந்து உனக்காக அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கட்டும், அந்த வலிய எடுத்துக்க யாராலயும் முடியாது. அந்த மைண்ட் செட் எது இருந்தாலும் அந்த மைண்ட் செட் வந்து நீ தெளிவா இருக்கணும்ன்றது தான் என்னோட பாயிண்டா இருந்துச்சு. கன்க்ளூடிங் த பாயிண்ட் என்னன்னா வந்து, கேட்ட கொஸ்டின் வந்து நீங்க ஃபேமிலி பத்தி திட்டுறது தப்பா ரைட்டான்ட்டு. என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா வந்து, அந்த ஆக்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிற. பட் எஸ், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அது வந்து யூஸ்வலா நமக்கே புரியணும் இது வந்து பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் ஸ்டில் இது ஒரு இஷ்யூவா போறப்போ அவங்க காதுக்கு போகும், கண்டிப்பா போகும். பட் ஆனாலுமே அது கரெக்டா வழி நடத்திட்டு போகணும், கரெக்டா இருக்கணுங்கிற பட்சத்துல எஸ், ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், அதே அந்த ஆக்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். ஆக்சுவலி டாபிக் ஆரம்பிக்கும் போது இதுல என்ன பேச போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃப்ளோல போயிடுச்சு. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி ஐ ஃபினிஷ் இட் வித் மை லைன். சி பேசிக்கா நான் கேட்ட கொஸ்டின் வந்து, ஒரு ஆக்டரோட ஃபேனோ இல்ல இன்னொரு ஆக்டரோட ஃபேனோ ஆஸ் ஆக்டரோட ஃபேமிலி இஷ்யூஸை பேசலாமா வேணாமா, டு தே ஹேவ் ரைட்ஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு டம் கொஸ்டினை தான் கேட்டேன். பட் என்னோட லைன் என்னன்னா, நான் என்னோட ஃபேவரட் ஆக்டர் ஒரு விஷயம் பண்ணிட்டாரு, அது எனக்கு சரியா படல, அது அவரோட பர்சனல் இஷ்யூவாவே இருந்தாலும் நான் அவரோட ஃபேன். ஸோ எனக்கு ஒரு சர்டன் லெவலுக்கு தான் என்ன இருக்குன்னா, வருத்தப்படுற லிமிட் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஐயோ என்னோட ஃபேவரட் ஆக்டர் இப்படி பண்ணிட்டாரு, இது நிஜமா நடந்திருக்குமா அப்படின்னு வருத்தப்படுற லிமிட் மட்டும் தானே தவிர, செகண்டா போய் அவரை கொஸ்டின் பண்ற இது கூட எனக்கு கிடையாது. ஈவன் இஃப் ஹி இஸ் மை ஃபேவரட் ஆக்டர், ஐ வில் ஸ்டாப் அட் ஓகே, ஏதோ பண்ணிட்டாரு என்ன பண்றது அவ்வளவுதான். நான் கொஸ்டின் பண்றதும் இல்ல. அண்ட் நியூட்ரல் ஃபேனாவோ இல்ல வேற ஒரு ஆப்போசிட் ஆக்டரோட ஃபேனாவோ இருக்கிறவங்க அவங்க வருத்தப்பட கூட கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவரை பிடிக்கவே கிடையாது, உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டரும் கிடையாது. ஏன்னா நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா கூட இட் வில் டர்ன் இன்டு ஹேட்ரட். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆப்வியஸா கொஸ்டின் பண்ணுவீங்க. இவர் ஏன் இப்படி பண்ணாரு, என் ஸ்டாரை பாத்தியா, என் ஸ்டார்லாம் அப்படி பண்ணாரா. ஆக்சுவலி இது நடந்துச்சு. ஒரு பக்கம் ஒரு ஸ்டாரை போட்டு அடிக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாரோட குவாலிட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதை பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் அவரோட ஃபேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் வருத்தப்பட்டுக்கிறேன். நீ அவரை எப்பவுமே ஃபாலோ பண்ணதே கிடையாது. நீ எதுக்கு சடனா வந்து கொஸ்டின் பண்ற. நீ அந்த கொஸ்டினும் பண்ணக்கூடாது, நீ வருத்தமும் படக்கூடாது. இன்ஃபேக்ட் அவர் பர்சனல் இஷ்யூல எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. ஸோ ஆஸ் அ ஃபேன் அவ்வளவுதான் உங்களோட லிமிட். ஃபேமிலி இஷ்யூஸ்குள்ளேயோ பர்சனல் இஷ்யூஸ், நம்ம பக்கத்து வீட்லயே சண்டை போட்டாலும் நம்மளுக்கு சென்ஸ் இருக்கு, அது அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ். இன்னைக்கு ஃபேனு இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ல போய் கேள்வி கேட்கறவன் அவன் பக்கத்து வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு என்னைக்குமே போய் கேள்வி கேட்க மாட்டான். எனக்கு எதுக்குப்பா பிரச்சனை, அது அவங்க குடும்ப சண்டைன்னு விட்டுருவான். அதே தான் அவன் ஃபாலோ பண்ணான். மற்ற ஆக்டர்ஸ்ன்னு இல்ல, வேற ஃபீல்ட்ல இருக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், எந்த எந்த ஃபீல்ட்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் பர்சனல் இஷ்யூவா யூ ஷுட் நாட் ஆஸ்க் அ கொஸ்டின். அது உங்களோட வேலை கிடையாது. இதுதான் இந்த கொஸ்டினோட எண்ட்லைன் நான் சொல்றேன். ஃபேன் ரைவல்ரிஸ் டவுன்ஃபால் ஆயிடுச்சா, லைக் அது நல்ல விஷயமாவே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மலாம் இந்த ஜெனரேஷன் பீப்புள் தான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அஜித் படமா இருக்கட்டும், பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, கட் அவுட் வைப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, தியேட்டர்ல வெட்டு குத்தெல்லாம் கூட நடக்கும். இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருந்தப்போ அவங்க 2 பேரும் இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே, நாங்க சர்டன் ஃபிலிம் தான், ஒருத்தர் ஃபிலிமே பண்றதுலன்னு போயிட்டாரு, இன்னொருத்தர் சர்டன் ஃபிலிம்ஸ் தான் பண்றேன்ற நிலைமையில இருக்கும்போது வி ஹாவ் ஸ்டில் ரைவல்ரிஸ் லைக் சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதி இப்படி இருந்தாலுமே அந்த அளவுக்கு இல்ல இப்போ. தேர் ஸ்லோலி ரெஸ்பெக்டிங் தேர் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ். ஓகே, தனுஷ்னா கண்டென்ட் தான் பண்றாரு, விஜய் சேதுபதினா இதை தான் பண்றாரு, சிம்பு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து வந்து அவர் எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்காரு. இதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ஃபேன் ஃபைட்ஸ் இப்போதைக்கு கமெண்ட் செக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு.
ஸோ இது எவால்வ் ஆனது ஒரு இப்போதைக்கு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கா, இல்ல திரும்பவுமே சிம்பு தனுஷ்லாம் இன்னும் நார்மலா பிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டப்போ திரும்ப ஃபேன் ஃபைட்ஸ் இன்னும் அக்ரெஷனா மாறுமா? இது எப்படி ஆச்சுன்னா இவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் தாக்குறாங்கன்னே கிடையாது இப்போ. இது இது பிட்வீன் இப்போ இந்த ஃபேன்ஸுக்கு அந்த ஃபேன்ஸ்க்கு, அந்த ஃபேன்ஸுக்கு இந்த ஃபேன்ஸ்க்குனே கிடையாது. இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. இப்போ ஒரு ஆக்டர் ஒரு சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்றான் அப்படிங்கிற பட்சத்துலன்னா அது எந்த ஆக்டரா இருக்கிற பட்சத்துல அவங்க அது என்ன சொல்றது சண்டையா தான் மாறுது. பட் இந்த டாபிக் என்னன்னா இப்போ இவங்களை மட்டுமே பர்டிகுலரா போட்டு அடிக்கிறது இல்லைங்கிறேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு ஆக்டர் இன்னொரு பிரச்சனை இருந்தாலுமே அதையுமே அது எல்லாமே இந்த இன்டர்நெட் கல்ச்சர் எல்லாமே நார்மலைஸ் பண்றாங்க. அந்த நார்மலைஸ் பண்றதுனால எல்லாமே என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே போயிட்டு கொஸ்டின் பண்றதும் டிபேட் பண்றதும் யூஸ்வலா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால இவங்களுக்கு தான் பிரச்சனை. சோ அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா அது பெட்டரா இவால்வ் ஆயிருக்கா இல்ல இன்னும் பிரச்சனைய ரைஸ் பண்ணா? எல்லாருமே எல்லாத்துக்குமே கொஸ்டின் கேக்குறாங்க ஆப்வியஸா. இவர் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல, அவர் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல. அப்படி எல்லாத்துக்குமே கொஸ்டின் பண்ணும்போது ஆர்டிஸ்டிக்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, சினிமாவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்ற போது அட் த சேம் டைம் சண்டையுமே வெறும் கமெண்ட் செக்ஷனோட நிக்குது. சோ திஸ் இஸ் கெட்டிங் பெட்டர் ஆர் கெட்டிங் டவுன்ஃபால்? அதை தான் நான் இல்ல ஆப்வியஸா நம்ம தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஆக்டர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு மூவி அப்படின்னு வர்றப்போ சம்வாட் என்னன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு 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 ஆக்டர் எக்ஸ்பெக்டேஷனோட வர்றாங்க, ஒரு ஆக்டர் எக்ஸ்பெக்டேஷனோட பண்றாங்கன்னா தேர் வெயிட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஒரு 7 months ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அந்த வெயிட்டிங் பீரியட் சில கம்யூனிகேஷன் டாக்ஸ் இருக்கு ஃபேன்ஸுக்குள்ள, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா அது சப்போஸ் சம் பாயிண்ட்ல அவங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல, ஆப்போசிட் ஆக்டர்ஸும் வெயிட் பண்ணிருப்பாங்க, ஒருவேளை நல்லா இருக்குமோ படம், நம்மளால எதுவும் முட்டு கொடுக்க முடியாது, நம்மளால எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸா கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே என்ன வருதுன்னா இங்க 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 பிரச்சனை ஆயிடுச்சு பாரு, இங்க இங்க இது தப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி போயிருது. ஸோ அதனால என்னன்னா அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஆக்டர்ஸும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஆக்டர்ஸும் அது மாதிரி போயிடுறாங்க. இப்ப என்ன சொல்றதுன்னா எஸ்பெஷலி நம்ம ஒரு டிபேட் வந்துச்சு எல்லாத்துக்குமே. நம்ம தமிழ் சினிமால ஒருத்தங்க ரிவ்யூஸ்ல கொடுத்திருந்தாங்க, நம்ம தமிழ் சினிமால நல்ல படமே பண்ண மாட்டேன்றாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்மே பண்ண மாட்டேன்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த காந்தாரா 2 படம் வந்தப்போ எல்லாரும் அதை சொன்னாங்க, அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அது நம்ம பெருசா நம்ம மைண்ட் செட் நம்ம ஃபோக்கஸே ஆகல காந்தாரா மேல, காந்தாரா 2 மேல. எஸ், சில பேர் அந்த ஃபில்மா பாக்குறவங்க பட்சத்துல படம் வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆயிருது. இப்ப எஸ்பெஷலி ஒரு சில படங்கள் தமிழ்ல அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அது ஓவர் ஒரு ஃபேன்ஸ்குள்ளேயும் அந்த ஆக்டருக்குள்ளேயும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அது தியேட்டர்ல பார்க்கும்போது அது ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல ஆப்வியஸா என்ன ஆகுதுன்னா மைண்ட் செட்ல அது ஒரு மாதிரி மைண்ட் செட்டாவே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது. அது சாட்டிஸ்ஃபைட் ஆகாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா டிஸ்கஷன் வருது. டிஸ்கஷன் வரப்ப நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, பாரு ஒண்ணுமே இல்ல. அது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத பட்சத்துல அது எஸ்கேப் ஆயிருது. எக்ஸ்பெக்டேஷன் வர்றப்போ அது பயங்கரமா என்ன சொல்றது அது டாக்ஸ்குள்ள அது ஒரு பிரச்சனையா தான் மாறுது. சோ எங்களோட ப்ரீவியஸ் பாட்காஸ்ட் கம்ப்ளீட் டாபிக் இதுவா தான் இருந்துச்சு. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இதுதான் கமெண்ட்ல பெட்டரா வேர்ஸ்டான்னு சொல்றதை விட அந்த எவல்யூஷன் ஆயிருக்கிறது தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேர்ல அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ சோசியல் மீடியால அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன அந்த வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் திங்ஸ் டிஃபர் ஆகுது தவிர பட் அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் எதிர்பார்க்கல. பட் இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு நான் சொல்லுவேன். எப்படின்னா இவங்க யுவன் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஆக்டர் பிடிக்கும், அவனுக்காக நான் சண்டை போடுறேன்னா பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம 4 பேரை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எதுக்குன்னா இப்போ நான் லாஸ்ட் பாட்காஸ்ட்ல பேசினதும் அதே பாயிண்ட் தான். அவங்க ப்ரொஃபைலுக்கு அவங்களோட சோசியல் மீடியா இதுக்கு அந்த அட்டென்ஷன் கிராப் பண்ற ஒரு விஷயத்துக்காகவும் இப்ப அந்த இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்கன்னு என்னோட பாயிண்டா இருக்கு. சிலது வேர்ஸ்ட்ன்றதை விட அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அவனுக்கு டாபிக்கே இல்லையா? இப்போ என்னோட ஸ்டாரோட டாபிக்கே இல்ல, ஆப்போசிட்டையும் அடிக்க டாபிக் இல்ல, நான் வேற ஒரு டாபிக் எடுத்துட்டு வேற ஒரு ஸ்டார் இருக்கு, நான் சம்பந்தமே இல்லை. இப்ப நீ லாஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன் நீ கேட்கறேன்னு சொல்லும் போது இல்ல நான் கேட்பேன், நான் ஒரு ஆடியன்ஸ்.
ஆடியன்ஸ்ன்ற ஒரு டூலா பார்த்துட்டு எதை வேணா நம்ம பேசலான்ற ஒரு மைண்டுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க சோஷியல் மீடியா அந்த ஸ்ட்ரென்த்தை க்ரோ பண்றதுக்காக எதை வேணும்னா பேசலாம்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த விஷயத்துல இல்ல இது கொஞ்சம் வேர்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆனா நம்ம ரொம்ப நேரமா நெகட்டிவாவே நெகட்டிவ் பத்தியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு புது படம் வந்தா கூட நாங்க அத ரசிப்போம். அதுக்காக நாங்களே ஃப்ரீ எடிட்டரா இருக்கோம். நாங்க அத போடுறோம். நாங்க அத சப்போர்ட் பண்றோம். அதுக்குன்னே ஒரு செப்பரேட் கூட்டம் வந்திருக்கு. ஓகேவா? நாங்க புது படம் வரட்டும், புது ஆர்டிஸ்ட் வரட்டும், கன்டென்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்காகவே செப்பரேட் பண்ண கூட்டம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சினிமாவ சினிமாவாவே பார்த்து, சார் இத பண்ணியிருக்காங்க, இத கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்ல இத பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அ கரெக்ட்டான ஒரு ஹெல்தியான ஃபீட்பேக் குடுக்குறவங்களும் இந்த இந்த டைம்ல நம்ம ஜெனரேஷன்ல வளர்ந்து வராங்க. நான் போய் சினிமாவ கத்துக்கணும்னா, நான் யார்கிட்டனா போய் அசிஸ்டன்ட்டா தான் போய் சேரணும். இல்ல நான் ஒரு படத்த பார்க்கணும்னா, நான் சிடிய வாங்கியோ, இல்ல அது வந்து ஒரு பைரசியாவோ இப்பவும் பைரசி இருக்கு. பட் அது அப்பவே அது வந்து பைரசியாவோ அது ரொம்ப அஃபிஷியலா இருந்தது பைரசி. சிடிய வாங்கி நான் அத பார்த்து அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு ஃபேன்ஸா இருக்கவங்க சினிமாவ லவ் பண்ணி 1000 பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி, திஸ் இஸ் ஹவ் ஃபில்ம் மேக்கிங் ஹேப்பன்ஸ். இதுதான் படம். இந்த படத்துல இதுதான் டீட்டெயில். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி ஃப்ரம் நாவல்ஸ்ல இருந்து, ஃபில்ம் மேக்கிங் புக்ஸ்ல இருந்து புரியாத ஃபிலிம்ஸ கூட நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி தேர் ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இல்லன்னா அவங்க புரிய வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாரி ஹெல்த்தியான ஃபேன்ஸ் இருக்கும்போது, இது எவால்வ் ஆயிருக்குல்ல. அததான் நான் சொல்றேன். சண்டைன்றது நேர்ல போயிட்டு, இப்ப வெறும் கமெண்ட் செக்ஷனோட நிக்கிது. கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவுதான் கழுவி ஊத்திக்கினாலும், அவனுங்க கமெண்ட் செக்ஷனோட நிக்கிறானுங்க. அப்போ வெட்டு குத்தெல்லாம் நடந்துச்சா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கமெண்ட் செக்ஷனோட நிக்குது. பட் சினிமாவோட அறிவும், சினிமாவ லவ் பண்ற விதமும், டீகோடிங்கும் அதிகமாயிருக்கு. சோ இது எவால்வ் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல இல்ல அது எவால்யூஷன் கண்டிப்பா ரெண்டு வந்து பக்கமா இருக்கு. ம் ரெண்டு பக்கமா சொல்லுங்க. இருக்கு. இப்போ அவரு எம்ஜே சொன்ன மாதிரி முன்னாடி நேர்ல அடிச்சுக்கிட்டாங்க, இப்ப கமெண்ட்ல அடிச்சுக்கிறாங்க. கமெண்ட்ல அடிச்சுக்கிறதுனால இன்னும் என்ன வர்ஸ்ட்னஸ்னா ஃபேக் ஐடி உள்ள வரும். என்ன வேணா பேசலாம், லிமிட்டே இல்ல. ஃபேக் ஐடி யார் கேட்க போறாங்க, என்ன பண்ண அந்த போறாங்க, என்ன லிமிட் வேணா பண்ணலாம். இல்லாதது. சரி ஓகே. சோ இப்போ அந்த இந்த இல்ல எவல்யூஷன் ஒரு இல்ல பக்கம் நடக்குது. இல்ல ஒரு இந்த பக்கம் நிமிஷம். நீங்க சொன்ன ஒரு மாதிரி நிமிஷம். ஒரு டீகோடிங். சொல்லுங்க இல்ல இல்ல ஒரே நிமிஷம், சொல்லுங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க பேசுங்க. லைக் கமெண்ட் செக்ஷன்ல என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தா போதும். நான் கமெண்ட்டே பார்க்க மாட்டேன். கமெண்ட்ட லாக் பண்றேன். இல்ல நீ எதனா பேசு, நாய் கொலைக்குதுன்னு நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு விட்டு போயிடுவேன். பிசிக்கல் வயலன்ஸ் இல்ல. பிசிக்கல் வயலன்ஸ் கம்மியா இருக்கு. இல்ல அது அப்படி சொல்லவே இல்ல முடியாது. கம்மியா இருக்குன்னா பிசிக்கல் இல்ல இது 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 கம்மிதான் ஆயிருக்கா இல்ல ஜாஸ்தியா இருக்கா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல பெருசா. முன்னாடி எத்தனை பேர் எங்க நடந்துச்சு, இப்ப அது எப்படி நடக்கல, அந்த அந்த மாதிரி எதுவும் பெருசா டிஃபரன்ஸ் ஆஃப் நியூஸ் நம்ம பாக்குறது இல்ல. முன்ன மட்டும் என்ன அவ்வளவு எனக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னா மட்டும் எனக்கு கேள்விப்பட்டோமா? தெரியல. இப்போ முன்னமும் கூட்டம் இவ்ளோ வந்துட்டு தான் எவால்வ்டா இருந்துச்சு, இருக்கிற இப்பயும் கூட்டம் சோசியல் வருதுதான். மீடியால இவ்ளோ இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கிற சோசியல் மீடியால நான் பார்க்குற எதுவுலயுமே, ம். ஓ! விஜய் ஃபேனும், அஜித் ஃபேனும் அடித்துக் கொண்டார் அப்படின்லாம் நான் பார்த்தது கிடையாது. பட் இல்ல அடிச்சுக்குது நான் முன்னாடியும் அப்படின்னு பெருசா இருக்கு இல்லையா? அடிச்சுக்கிறது முன்னாடி ஒண்ணும் அப்படியும் இருக்குல்ல. கிடையாது. இப்ப வெறும் நீங்க அந்த நீங்க ஹை செலிப்ரேஷன் தான் இல்ல, இருந்தது. இல்ல, இல்ல. செலிப்ரேஷன்ல இருந்துச்சு. காம்படிஷன் இருந்தது. நான் எவ்வளவு பண்றேன், நீ எவ்வளவு பண்றேன்றது. அடிச்சுக்கிறது முன்னாடி ஒண்ணும் பெருசா இருக்குல்ல. இருந்தாலும் இதுல இதுல நமக்கு அவ்வளவு நியூஸ் வந்து சேரல வேணும். இல்ல இதுல எல்லா ஃபேன்ஸுமே கொஞ்சம் கான்சியஸா தான் இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு போறாங்கன்னா, அந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ் போறப்ப என்னதான் பெரிய இதா இருந்தாலும் பேச மாட்டாங்க அங்க போயிட்டு. அதே தான் அந்த காலத்துலயும். இப்போ ஒரு செட் ஆஃப் இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஒரு செட் ஆஃப் ஆக்டர் ஒரு ஆக்டர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்க போய் இவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சோ இப்ப இப்ப என்னன்னா வந்து எல்லாமே சோஷியல் மீடியால மட்டும்தான் ஃபைட் நடக்கு. சோஷியல் மீடியால தான் மேக்ஸிமம் ஃபைட் இருக்கு. பட் ஆனா ரியல் லைஃப்ல வந்து பேசுறாங்க. அது எப்படி இருக்கும்னா அது ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பேசும்போது ஒரு அடிதடி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறப்போ. பட் எவால்வ் வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து எவால்வ் பயங்கரமா ஆகுது. ஆஹ் இருக்கு. ஆனா வந்து ஸோ வெட்டுக்குத்த அளவுக்கு போகுதா அப்படின்னு கேட்டோம்னா அது ஸோ டேட்டா இல்ல. அந்த எவால்வேஷன் பாசிட்டிவ் எவால்வேஷன் அதிகமா இருக்கா? இல்ல கம்மியா இருக்கா? இல்ல மிட்ல நிக்குதா? அதுதான் கொஸ்டின். இல்ல இல்ல பாசிட்டிவ் அட் த சேம் எவல்யூஷன் ரொம்பவே நல்லதா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் சில பேர் வராங்க. அவங்க ரியலா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ் கூப்பிட்டே கூட ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர், சிலபஸ் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுக்குற லெவலுக்கு எல்லாம் வந்திருக்கு. அது நடந்துட்டு தான் இருக்கு. இது சினிமான்னு இல்லை, எல்லா ஃபீல்டுமே எல்லாமே ஒரு கிராஃப் மாதிரி மேலதான் போயிட்டு இருக்கும், எவல்யூஷன் ஆயிட்டே இருக்கும். பட் அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பார்ட்டும் இருக்கும். நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம்ன்றது தான் முக்கியம். இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம்னா நம்ம சோஷியல் மீடியா எவ்வளவு பாக்குறோம். இதுவே நீங்க ஒரு 4 days ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் படி தேடினீங்கன்னா உங்க சோஷியல் மீடியா ஃபுல் அந்த கண்டென்ட் தான் ரொம்ப இருக்கும். ஸோ நம்மளே அந்த மனிதரை மாறிடும். ஸோ இது பர்ஸ்பெக்டிவ் தான். ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே தான் இருக்கு. ஆஸ் எ பர்சன் நம்ம தான் ஸ்டாண்ட் எடுக்கணும், எந்த பக்கம் போய் நிக்கணும்.
பட் அது உண்மைதான், பாசிட்டிவ் சைட் டீகோடிங் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இந்த ஃப்ரேமை பாஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை ஜூம் பண்ணி பாருங்க, கேலண்டர்ல இந்த டேட் போட்டிருக்காங்க, அந்த லெவலுக்கெல்லாம் கவனிச்சு பாக்குறாங்க தான், அது இருக்குதான். பேசிக்கா சோஷியல் மீடியா எவால்வ் ஆனதுனால தான் சினிமாவும் எவால்வ் ஆச்சான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. அப்பத்துல இருந்தே சினிமா மேல லவ் இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராவோ இல்ல லைட் மேனாவோ கூட போய் இன்னைக்கு வந்து பெரிய ஆள் ஆயிருக்காங்க. கரெக்டா? சோ ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மத்தவங்களுக்கும் சொல்லணும்னு சொல்லி டீகோட் பண்ணி சொல்றதும் ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே ஃபிலிம் ஃபேன்ஸ். ஃபிலிம் ஃபேன்ஸ் தேர் நாட் ஃபேன்ஸ் ஆஃப் அன் ஆக்டர். அப்படி இருந்தா அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து ஃபிலிம்ஸோட ஃபேன்ஸ், ஃபிலிம் மேக்கிங்கோட ஃபேன்ஸ். நான் வந்து சொல்லி தரேன். இதுதான் நான் கத்துக்கினேன். இதுதான் டீகோடிங். இந்த படத்த பாருங்க, இந்த படத்த பாருங்க. அப்படின்னு வேர்ல்ட் சினிமாவ தெரியாதவங்களுக்கு கூட தெரியப்படுத்தி, கத்துக் குடுத்து, ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் வச்சிருக்காங்கன்னா, சோ இட் இஸ் லீடிங் இன்டு அ பாசிட்டிவ் வே. நெகட்டிவ் வே இன்னும் இருக்கு. அது எல்லாம் ஒரேடியா எராடிகேட் ஆவாது. சோ பாசிட்டிவ் வேஸ் இன்னும் இருக்கு. சோ தி பெட்டர் ஆப்ஷன் இஸ் ஒரு ஆக்டரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சு ஃபேன் ரைவல்ரியா இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்காஸ்டோட என்லைன் இதுவாக தான் இருக்கும். அடிச்சுக்கிட்டது பிடிச்சிக்கிட்டது அந்த காலெல்லாம் போய் ஃபேனுக்கு ஒரு ஆக்டருக்கு எப்படி நீங்க ஃபேன் ஆகணும்னா இல்ல ஃபேனா இருக்கணும்னா அவருடைய ஃபிலிம்ஸ்ல அவர் கொடுக்குற ஆக்டிங் ஸ்கில்ஸ், அப்புறம் அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரு அதையும் நான் மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம். அதோட கட் யூ cannot get into their personal issues. Fan rivalry should cut within the cinema. அது ஒண்ணு. இன்னொன்னு, ஓகே சினிமாவை பார்த்துட்டு வெறும் இதுல எனக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, நான் ஆக்டர்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட்னு நான் சொல்ல மாட்டேன். பட் டைரக்டர்ஸ்க்கும் ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ வளர ஆரம்பிச்சாங்க. நெல்சன், லோகேஷ்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ். ஆனா இங்க நிறைய பின்தங்கி இருக்காங்க. தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் இன்னும் கொடுக்கல. அவங்களுக்குமே ஃபேன்ஸ் வரணும். பட் அவங்க அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். ரைட்டர்ஸை பத்தி பேச ஆரம்பிக்கணும். ஃபேன்ஸ் ஆரம்பிக்கணும். இப்போ இன்னொன்னு, எனக்கு பிடிச்சவரை நான் டிஃபெண்ட் பண்ற விதத்துல இன்னொருத்தரை டவுன் பண்றேன். நம்ம வெறும் ஆக்டர் இவ்வளவு நேரம் வெறும் ஆக்டர்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். மியூசிக் டைரக்டர்ஸை கூட எடுத்துக்கங்க. நான் அனிருத் ரவிச்சந்தர் வரும்போதெல்லாம் நான் வந்து சின்ன பையன். 3 ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் வரும்போது நான் வந்து சின்ன பையன். அப்போ எனக்கு அனிருத் சாங் பிடிச்சிருந்தது. அன்னைக்கு வந்து யாராச்சும் வேற மியூசிக் டைரக்டர் பேர் வச்சு என்ன டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அனிருத்துக்கு தான் ஃபேனா இருந்திருப்பேன். கரெக்டா? இப்போ ஒரு புதுசா மியூசிக் டைரக்டர்ஸ் வராங்க. அவங்களையுமே இப்ப இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குதுன்னா நம்மளால ஏத்துக்க முடியல. நம்மளால இந்த சென்ஸ் நிறைய பேரால ஏத்துக்க முடியல. இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் ஒரு பாட்டான்னு சொல்லி கலாய்ச்சாலுமே அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கும்போது டோன்ட் இன்வால்வ் இன் இட். மத்தவங்க வந்து இன்னொருத்தருக்கு ஃபேனா இருக்காங்கன்னா அதுல இன்வால்வ் ஆவாதீங்க. ஃபேனா இருக்கிறியா இருந்துட்டு போ. எனக்கு பிடிக்கல. நான் வந்து எனக்கு யாரு பிடிச்சதோ அவங்க பாட்டை கேட்டுட்டு போறேன். ஸோ உங்க ஃபேன்ஸுக்கு உங்களோட ஸ்டார்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு லாயல்ட்டியா இருங்க. எவ்வளவு வேணா ஃபேனா இருங்க. பட் இன்னொருத்தரோட ஃபேன் அவங்கள வந்து யூ சுட் நாட் அசிங்கப்படுத்தக்கூடாது. எந்த டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. லோ ஆக்குறதுக்காக எந்த வேலையும் பாத்துறக்கூடாது. இவன் மியூசிக் இப்படி இருக்கு, இவன் ஃபிலிம் இப்படி இருக்கு, எதுவுமே பாத்துறக்கூடாது. ஸோ ஃபேன் ரைவல்ரிஸ் அண்ட் ஃபேண்டம் ஷுட் ஸ்டாப் வித் சினிமா அண்ட் தேர் ப்ரொஃபஷனல் எனி ஃபீல்ட். அந்த ப்ரொஃபஷனலிசமோட ஸ்டாப் பண்ணா இன்னும் பெட்டரா எவல்வ் ஆகும்ன்றது தான் இந்த பாட்காஸ்டோட எண்ட்லைன். அதான் சிம்பிள். என்னன்னா எது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு. அந்த எண்ணம் இருந்தாலே இதுலலாம் நிறைய பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன லிமிட் வேணும்னு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மெச்சூரிட்டி. அது சில பேருக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு வரலாம், சில பேருக்கு சீக்கிரம் வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம் அண்ட் தேர் என்வாயன்மெண்ட். அந்த மெச்சூரிட்டி சொல்லலாம். வர வைக்கிறதுக்கு தானே நம்ம பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொல்லுவது. நம்ம சொல்லலாம், அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம், அவ்வளவுதான். அது ஏஜ் கண்டிப்பா வந்து மேட்டர்ஸ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய இடத்துல போய் பழகி மக்களை பார்த்து, இல்ல ஒரு சாதாரண மக்களை பார்த்து பேசி பழகி, இல்ல நம்மளோட லைஃப்ல நம்ம அடிபட்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு வர்றப்போ ஆப்வியஸா மாறும். எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்ப என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல முன்னாடி போய் பார்த்தாலும் நானும் இதே மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ அது லேட்டரான் வரும்போது நம்ம ஒரு லைஃப்குள்ள என்டர் ஆகும் போது நம்ம லைஃப்பை நம்ம முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட அஜெண்டா என்னவா இருக்கிறங்க பட்சத்துல வந்து ஆப்வியஸா சில திங்ஸ் வந்து அவுட் ஆஃப் த மைண்ட்ல போயிடும். அவுட் ஆஃப் த மைண்ட் செட்ல போகும்போது அது என்ன ஆகும்னா, ஓகே நம்மளோட லைஃப் நம்ம ப்ரியாரிட்டியா எப்போ ஆகி நம்மளோட சர்க்கிள் எப்போ ஆகுதோ அது ஃபிலிம் எஸ் ஆப்வியஸா வந்து அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும்போது நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது ஆப்வியஸா எஸ் நல்லா இருக்கு நல்லா இல்ல
ஓகே சில பாசிட்டிவ் இது சில நெகட்டிவ் இது. ஸோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அது வெளியே வர்றதுல வந்து நல்லதுதான். அது டைம் ஆப்வியஸா டைம் டேக், ஐ மீன் டைம் ரொம்ப இதாகும். நீ முன்னாடி வந்து இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்விட்டர்ல ஃபைட் பண்ணியிருந்தவங்க இப்ப வந்து பார்க்கும்போது ஆப்வியஸா எல்லாருமே சேஞ்ச் ஒரு நடந்திருக்கு. அது ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு டைம்ல வந்து அது என்ன மாதிரி மீடியம்ல வந்து வருது. எம்ஜிஆர் சார் சிவாஜி காலத்துல வந்து அப்படி ஒரு 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 செட் ஆஃப் ஃபைட்ஸ் இருந்திருக்கும். அது கீழே வர்றப்போ கமல்ஹாசன் ரஜினி சார் வரப்போ ஒரு செட் ஆஃப் ஃபைட்ஸ் இருந்திருக்கும். இப்ப விஜய் சார் அஜித் சார் இருக்கிறப்போ வந்து அது ஒரு செட் ஆஃப் மைண்ட்ஸ் இருக்கும். இப்ப பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி வரப்போ ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். ஸோ என்னன்னா வந்து அது எல்லாமே வந்து அது ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் ஆகும்போது ஆப்வியஸா வந்து அது எல்லாருமே மாறிடுவாங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்றேன். So, அந்தந்த காலகட்டத்துல நம்மள மாதிரி பாட்காஸ்ட் பண்ணி எடுத்து சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வேணும், அவ்வளவுதான். எடுத்து சொல்ல நம்ம ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. நம்மளுக்கு தோன்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம சொல்றோம். அத வந்துட்டு கரெக்டான வழியில எந்த ஒரு எதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்த எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இல்ல உண்மையால நானும் மஞ்சு கூட நிறைய அடிச்சிருக்கோம். ஒருத்தன் மோசமா சண்டை போடுறான், ஆனா நான் அவன் அளவுக்கு மோசமா இல்ல, சினிமாவை பாக்குறேன்ற போது நான் அட்வைஸ் பண்ற இடத்துலதான் இருக்கேன். அதுல டவுட்டே கிடையாது. அவன் வந்து ஒரு ஆக்டரை அசிங்கப்படுத்தி ஒருத்தன் பேசுறான், ஒரு ஆக்டரை கீழே இது பண்ணி பேசுறான், இல்ல சினிமாக்காக ரொம்ப ஓவரா பேசுறான்னும் போது நான் வந்து அப்படி பண்றது கிடையாது. நான் சினிமாவை பாக்குறேன், ஆக்டரா பாக்குறேன்ற இடத்துல நான் இருக்கும்போது ஆப்வியஸா அவனோட நம்ம ஒரு பெட்டரான மைண்ட் செட்ல இருக்கும்போது வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனுக்கும் அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கும், இல்ல அதே மாதிரி ஆவலான்ற ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டா இன்னும் மோசமா தான் போகும். ஓகே, சினிமா பத்தி புரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம படம் எந்த அளவுக்கு போய் சினிமா பத்தி புரிஞ்சுக்கிட்டாவே இதெல்லாம் டிபேட் வராது. வந்து இப்ப நார்மலான ஒரு மனுஷன் வந்து அவன் சினிமா அப்ரோச் பண்ணி அவன் வந்து லைஃபை பார்த்து இல்லடா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்ற மைண்ட் செட் வேற. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் நம்ம 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 வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான். பட் நம்ம வந்து ஒரு டுவர்ட்ஸ் டு த சினிமா அப்படிங்கறதுனால நம்ம டீடைலிங்கா சினிமா என்னங்கிறத வந்து அட்லீஸ்ட் டீடைலானாலும் நம்ம வந்து சினிமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது உள்ள போய் பார்க்கும்போது இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கும்போது வேற மைண்ட் செட். இப்ப உள்ள வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் சின்ன மேட்டர்ஸ் அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம மைண்ட் செட்ல என்ன ஆகுதுன்னா ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம இல்லாம இதுக்கு போய் அடிச்சுட்டு இருக்கோம் பாரு அப்படின்னா. இந்த வீர தீரஸ்வரன் இந்த கிளைமேக்ஸ்ல வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க பஸ்ல ஏறி உட்காரும் போது எங்க போயிட்ட நீ அப்படின்னு கேட்பாங்க. இல்ல மயங்கி கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். பஸ்ல ஏறி உட்காந்து அவரு பின்னாடி ஒரு பிரளயமே நடந்து ஃபைட் எல்லாம் பண்ணி குடும்பமா வந்து ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து அந்த ஃபேமிலி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுதான் அது சின்ன விஷயமா தான் இருக்கும். அந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு நாள் வந்து புடிச்சிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரிதான் அது இருக்கும். அது அவ்வளவுதான் சொல்றது. அது டைம் ஒரு இடத்துல என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கிறது மாறும். ஆமா, அது மீனிங்லெஸ் மாதிரி ஆயிடும். அதான் எக்ஸாக்ட்லி நான் இந்த லைனோட இந்த டாபிக்கை முடிச்சுக்க பார்ப்பேன். ஏன்னா சினிமாவை புரிஞ்சுக்கிட்டா ஃபேண்டம் கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். இந்த லைனோடவே முடிச்சுக்கலாம். சினிமாவை புரிஞ்சுக்கிட்டா ஃபேண்டம் கரெக்டா இருக்கும்.